இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். உன் போல் தலைவர் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். எம்ஜிஆரை பற்றி வாலி சொன்னது. மேகலா பிக்சர்ஸ் தயாரித்த படமாகிய எங்கள் தங்கம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் உருவாயிற்று. இதில் நான் செத்து பிழைச்சவண்டா, யமனை பார்த்து சிரிச்சவண்டா என்று ஒரு பாடலை எழுதினேன். எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு மீண்டு வந்திருந்த நேரம் அது. ஆகவே அந்த பல்லவி அந்த நேரத்திற்கு மிக மிக பொருத்தமாக இருந்தது. முழு பாடலையும் எழுதி முடித்த பிறகு பாடலை எம்ஜிஆரிடம் காட்டுவதற்காக நானும் நண்பன் முரசொலி மாறனும் ஜெமினி ஸ்டுடியோ சென்றோம். மாறன் வெளியே தங்கிவிட நான் மட்டும் எம்ஜிஆரின் மேக்கப் ரூமிற்குள் சென்றேன். அப்போது எம்ஜிஆர் ஜெமினியில் நீரும் நெருப்பும் படப்பிடிப்புக்கான ஒப்பனையில் இருந்தார். முழு பாடலையும் நான் எம்ஜிஆரிடம் பாடி காண்பித்தேன். அந்த பாடலில் உயிருக்கு அஞ்சாது நாட்டுக்கு உழைத்தோர் பற்றியெல்லாம் சரணங்களில் எழுதியிருந்தேன். எம்ஜிஆர் பாட்டை கேட்டுவிட்டு வெகுவாக சந்தோஷப்பட்டார். நான் விடைபெற்று கிளம்பும்போது என்னை மறுபடியும் தன் ரூமிற்குள் அழைத்தார். வாலி, நாட்டுக்காக உயிரை துச்சமாக நினைச்சவங்களை பற்றி இந்த பாட்டிலே எழுதிருக்கீங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தவர் நம்ம கலைஞர். அவரை பற்றி ஒரு சரணம் எழுதி இந்த பாட்டிலே சேர்த்துருங்க என்று எம்ஜிஆர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னது போலவே பாட்டின் 2வது சரணத்தை நான் அமைத்தேன். அந்த 2வது சரணம் ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய்த்தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. இந்த படத்தில் என் பாட்டில் கலைஞரை உயர்த்தி நான் சொல்ல வேண்டுமென்று எம்ஜிஆர் விரும்பியது போல் இதே படத்தில் இன்னொரு பாட்டில் எம்ஜிஆரை உயர்த்தி நான் சொல்ல வேண்டுமென்று கலைஞர் விரும்பினார். படத்தின் கதாநாயகனாகிய எம்ஜிஆர் நான் அளவோடு ரசிப்பவன் என்று பாடுவதாக ஒரு பாடலை நான் எங்கள் தங்கம் படத்தில் எழுதினேன். நான் அளவோடு ரசிப்பவன் என்று முதல் வரியை எழுதிவிட்டு 2வது வரியை சிந்தித்து கொண்டிருக்கும் போது என் பக்கத்தில் அமர்ந்திருந்த கலைஞர், வாலி, 2வது வரியை எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று போட்டால் நல்லா இருக்குமே என்று என்னிடம் சொன்னார். நான் அவ்வாறே எழுதினேன். இப்படி கலைஞரும் எம்ஜிஆரும் பரஸ்பர அன்பு காட்டிய காலம் அது. இந்த இடத்தில் இன்னொரு உண்மையும் நான் சொல்ல வேண்டும். அண்ணன் எம்ஜிஆர் எந்த காலத்திலும் தன்னுடைய இமேஜை உயர்த்துமாறு பாடல் வரிகளை நான் எழுத வேண்டும் என்று என்னிடம் சொன்னதே இல்லை. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், நான் செத்து பிழைச்சவண்டா, நான் ஆணையிட்டால் போன்ற பாடல்களையும் நானாக தன்னிச்சையாக புனைந்ததையே தவிர எம்ஜிஆர் எழுத சொல்லி எழுதியவை அல்ல. இது கடவுள் சத்தியம். இன்னும் உண்மையை கொஞ்சம் அகலமாக சொல்லப்போனால் தன்னை வள்ளல், மன்னன் என்றெல்லாம் எழுதப்படுவதை அவர் கூச்சத்தோடு என்னிடம் மறுக்கிறார். அவர்பால் எனக்கு இருந்த அன்பின் காரணமாகவும் விருந்தோம்பல், எளிமை முதலிய அவரது உயர்ந்த பண்புகளை உடனிருந்து பார்த்தாலும் நானே அவ்வாறு அவரை போற்றி புகழ்ந்து பாடல்கள் எழுதினேன் என்று கூறினார்.